Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவில் முக்கியமான சில அரபு வாக்கியங்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால எங்கட இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள பலர் பொருளாதார கஷ்டம் காரணமாக அரபு வளைகுடா நாடுகளுக்கு தொழில் தேடி போறாங்க. இவங்க அந்த நாடுகள்ல பல சிரமங்களை எதிர்நோக்குறாங்க. அந்த பிரச்சனைகள் சிரமங்கள்ல ஒண்ணுதான் மொழி பிரச்சனை. குறிப்பாக அரபு மொழி தெரியாததன் காரணமாக, படித்துவிட்டு போவாததன் காரணமாக அங்க பேச தெரியாம சிரமப்படுறாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியும், எனக்கு உருது தெரியும், ஹிந்தி தெரியும், அதனால நான் சமாளிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அரபுலகத்துக்கு போறவங்க கட்டாயம் அரபு மொழி தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு பெரிய ஒரு முயற்சியை செய்யணும். அந்த அடிப்படையில அவங்க வேலை செய்யற கம்பெனிகள்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அங்க ஏதாவது அவங்களுக்கு நோய் ஏற்பட்டா தன்னுடைய நோயை பத்தி சொல்லணும், தனக்கு லீவு தேவைப்பட்டா லீவை சொல்லணும். இந்த மாதிரியான சில வாக்கியங்கள் நாங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில நாங்க முதலாவது பார்ப்போம், ஐ எம் சிக் அல்லது ஐ எம் ஃபீலிங் சிக்னஸ். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்றதுக்கு அன மரீத், அன மரீத் அல்லது அன அஷ்உரு பில் மரத், அன அஷ்உரு பில் மரத். இதுக்கு ஸ்போக்கன் அரபிக்ல அங்க வளைகுடா நாடுகள்ல பேசுற அரபுல எப்படி சொல்றதுண்டா அன மரீத் அல்லது அன தஅபான் அல்லது அன அஹஸ் மரத், அன அஹஸ் மரத். I want a vacation for a week. எனக்கு ஒரு வார விடுமுறை தேவை, ஒரு வாரத்துக்கு ஒரு லீவ் ஒன்று தேவை அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல அன உரீத் இஜாஸா லி உஸ்பூ, அன உரீத் இஜாஸா லி உஸ்பூ. இதுக்கு ஸ்போக்கன் அரபிக்ல அன அப்கா இஜாஸா லி உஸ்பூ அல்லது அன அபி இஜாஸா லி உஸ்பூ. டுமாரோ ஐ வில் கோ டு த கண்ட்ரி. இதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல غدا أنا سأذهب إلى البلاد، غدا أنا سأذهب إلى البلاد. ஸ்போக்கன் அரபிக்ல அதாவது வளைகுடா நாடுகளை எப்படி பேசுவாங்கன்னா புக்ரா அன பரூஹ் அல் பிலாத் அல்லது பாஜர் அன பரூஹ் அல் பிலாத். அதாவது வில் என்ற வார்த்தைக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சீன் போட்டு பேசணும், சஅத்ஹபு அப்படின்னு. ஆனா ஸ்போக்கன் அரபிக்ல அரூஹ்ல பாவ போட்டு சொல்லணும், பரூஹ் பரூஹ். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வாக்கியங்களை கற்றுக்கொள்ள எங்கட மாடர்ன் அரபிக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஷுக்ரன், இலல் லிகா மஅ ஸலாமா.